நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடனடியாக பதவி விலகணும், பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறணும். அப்படி வெளியேறலைன்னா வெனிசுலா மேலே தரைவழி தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். உண்மையிலேயே இது எதனால் ட்ரம்ப் அப்படி அறிவிச்சிருக்கார்? ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்புனால சண்டை வருமா? இதனால் ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடைபெற போகுது? இந்தியாவுக்கு இதனால் பலனா இல்லை பாதிப்பா? இது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அமெரிக்காவை சேர்ந்த மியாமி ஹெரால்டு அப்படின்ற பத்திரிக்கை தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தியில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த 17ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அதே போல் நிக்கோலஸ் மதுரோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இடையில தொலைபேசி வாயிலாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இந்த தொலைபேசி அழைப்பில் இந்த சைடு ட்ரம்ப்பும் அந்த சைடு நிக்கோலஸ் மதுரோ ரெண்டு பேருமே பங்கேற்றதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ரெண்டு தரப்பிலும் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. அதாவது நிக்கோலஸ் மதுரோ தரப்பில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நாங்கள் வெனிசுலாவில் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தரோம். ஆனால் எங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று, எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஆம்னஸ்டி வேணும். அதாவது நிக்கோலஸ் மதுரோ மேலே சில குற்றங்கள் இருக்கனால அது சர்வதேச பொது மன்னிப்பு எனக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை அவர் வச்சிருக்கார். இன்னொன்று, ஒருவேளை ஃப்ரீ எலெக்ஷன் நடந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட கமாண்டு, அதனுடைய அத்தாரிட்டேட்டிவாக நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நிக்கோலஸ் மதுரோ சொல்லியிருக்கார். ஆனால் இதை வாஷிங்டன் ரொம்ப அப்ரப்டாக மறுத்துட்டதாகவும், பதிலுக்கு வாஷிங்டன் தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் நிக்கோலஸோடைய எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனடியாக நிக்கோலஸ் மதுரோ பதவியிலேருந்து விலக வேண்டும். அப்படி அவர் பதவியிலேருந்து விலகினா நிக்கோலஸ் மதுரோ, அவருடைய ஒய்ஃப் சிசிலியா, மகன் 3 பேரும் பாதுகாப்பாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அந்த சேஃப் பேசேஜை அமெரிக்கா ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை நிக்கோலஸ் மதுரோ ஏற்க மறுத்தா உடனடியாக வெனிசுலா மேலே தரைவழி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னதா மியாமி ஹெரால்டு பத்திரிக்கையில் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தி உண்மையா, ட்ரம்ப் தரப்பிலிருந்து இப்படி சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உண்மையாக தெரியல. ஆனால் அதற்கான சில சூழ்நிலைகள் அங்கே தெரிகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ளைட் ரேடார் 24 அப்படிங்கிற ஏர் டிராஃபிக் மேப்பிங் அமைப்பு, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலாவுக்கு மேலே எந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டும் பறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்காவினுடைய வார் அசெட்ஸ், நாவல் ஷிப்ஸ் எல்லாம் அங்கே போய் தயார் நிலையில் நிற்கிறாங்க. அப்போது போர் வருவதற்கான சூழல்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துது. சரி, இப்படி போர் நடந்தால் என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். 1980கள் 90களில் இருந்து அப்போது வெனிசுலாவினுடைய அதிபராக இருந்த ஹியூகோ சாவேஸ் காலத்திலிருந்தே அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு வருது. வெனிசுலா மேலே பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்குது. குறிப்பாக வெனிசுலாவிலேருந்து போதைப் பொருட்களை கடத்தி அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க இளைஞர்களுடைய வாழ்க்கையை வெனிசுலா சீரழிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வச்சு வெனிசுலா மேலே தொடர்ச்சியாக பல்வேறு பொருளாதார தடைகள்லாம் விதித்தாங்க. அப்போ இருந்த ஹியூகோ சாவேஸுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. அதன் பிறகு 2013 ஹியூகோ சாவேஸ் இறந்து போகிறாரு, நிக்கோலஸ் மதுரோ வராரு. அவரும் சாவேஸுடைய வழியிலேயே அமெரிக்க எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. 2015 ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நேரடி மோதல்கள் நிறைய வர தொடங்குகிறது. நேரடியாக நிக்கோலஸ் மதுரோவுக்கு ட்ரம்ப் வார்ன் பண்ணுறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ட்ரண்டி அராகுவா அப்படிங்கிற ஒரு ட்ரக் கார்ட்டல் அமைப்பு பெரிய அளவில் போதைப் பொருட்களை அமெரிக்க நகரங்களுக்குள்ளே கொண்டு வந்து கடத்தி அமெரிக்க இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டுறார். அதனால் நான் நிச்சயமாக வெனிசுலா மேலே இராணுவ நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் உறுதியாக இருக்கார். இந்த ட்ரம்ப் வெனிசுலா மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறதுல சில காரணங்களும் சொல்லப்படுது. என்ன, ஒருவேளை வெனிசுலா மேலே
அவர் இராணுவ நடவடிக்கை எடுத்து நிக்கோலஸ் மதுரோவோட ஆட்சியை நீக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை அங்கே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அவரால் ஒரு ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்துட முடியும். அது ஒரு பெரிய ட்ரம்ப்புக்கான ஒரு பாதகமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக வெனிசுலாவுக்கும் ரஷ்யாவுக்கும், வெனிசுலாவுக்கும் சைனாவுக்கும், வெனிசுலாவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பை துண்டிக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார். இன்னொன்று, தன்னுடைய ஆதரவாளர்களை அங்கே கொண்டு வருவதன் மூலமாக வெனிசுலாவுடைய நிறைய பொருளாதார உறவுகளை ஏற்படுத்திக்க முடியும். முக்கியமாக வெனிசுலாவினுடைய பெட்ரோலிய ஆதாரத்தை ட்ரம்ப் தனக்கு ஆதரவாக பயன்படுத்திக்க முடியும். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, இதனால இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அப்படி நாம் பார்த்தோம்னா இந்தியா பெரிய அளவில் வெனிசுலாவை பெட்ரோலுக்காக சார்ந்திராத ஒரு நாடு, அதனால பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. ஆனால் ஒருவேளை ட்ரம்ப் நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஆட்சியை நீக்கிட்டு தனக்கு ஆதரவான ஒரு நிர்வாகத்தை அங்கே வச்சார் அப்படின்னா வெனிசுலா மேலே இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன், பொருளாதார தடைகளெல்லாம் நீக்கப்படும். அப்போது இந்தியா ரொம்ப ஃப்ரீயாக வெனிசுலா கூட வணிக உறவுகளை வைத்துக் கொள்ளலாம், வெனிசுலாவினுடைய பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்யலாம். ஆக புதிய அரசாங்கம் அங்கே வரும் பட்சத்தில் இந்தியாவுக்கு பலன்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அந்த ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா மரியா கொரினா மச்சோடா. இவங்க வெனிசுலாவினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர். இவங்களுக்கு தான் சமீபத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இவங்க ஒரு மோடி ஆதரவாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ மரியா ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அது இந்தியாவுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ட்ரம்ப் வெனிசுலா மேலே அறிவித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் நடக்குமா என்ன அப்படிங்கிறது யூக அடிப்படையில் தான் இருக்குது. அப்படி நடந்தால் நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு ஒரு ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், இந்தியாவிற்கு சில பொருளாதார பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.